Today we are going to see a very interesting message what the Lord has given me. இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான செய்தி தேவன் எனக்கு கொடுத்ததை நாம் பார்க்க போகிறோம். I believe it would benefit us in our spiritual journey. நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே இது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Of Romans chapter 7 verses 3. ரோமருக்கு எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். So then if while a husband lives she marries another man, she will be called an adulteress, but if her husband dies, she is free from that law, so that she is no adulteress, though she has married another man. ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. The entire passage is about freedom from law and freedom to choose life. இந்த முழு காரியத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அது நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை, பின்பு ஜீவனை நாம் தெரிந்து கொள்ளுகிறதை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. Though we can relate this into a personal life, into family, marriage and all those things, predominantly this passage speaks about marriage to law and marriage to grace. அதாவது இதை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, பல காரியத்திற்கு நாம் இதை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். ஆனால் இங்கே பேசப்படுகிறது திருமணம் நியாயப்பிரமாணத்தோடு, திருமணம் தேவனுடைய கிருபையோடு. So Paul makes it clear here, if the husband and wife are in marriage, if anybody chooses a spouse outside the marriage, it is an adulterous work. அதாவது கணவனும் மனைவியாக இருக்கும் பொழுது யாராவது ஒரு மனுஷன் ஸ்திரியை திருமணத்திற்கு வெளியே அவன் ஒரு புருஷன் இருக்கிற ஒரு ஸ்திரியை பார்ப்பான் என்றால் திருமணம் செய்து கொள்வதற்கு அது விபச்சாரத்தன்மையானது. Say if a husband and wife are living together, the husband thinks that I don't want to live with this girl, let me marry somebody else, that is an adulterous work. பாருங்க, ஒரு கணவனும் மனைவியும் வாழுகிறார்கள். அப்போ அந்த கணவனுக்கு அந்த மனைவியோடு வாழ பிடிக்கல, பிறகு வெளியே இருக்கிற யாரோ ஒரு பெண்ணோடு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். அது விபச்சாரத்திற்கு சமமானது. Same thing applies to the other gender. அதை தான் இங்க பெண்ணுக்கும் பொருந்தும். But here it does not speak about person in literal sense. ஆனால் இங்கே அது தனிப்பட்ட நபர்களை குறித்து நேரடியாக இங்கே வசனம் பேசல. It talks about we being embedded to law. நாம் அதாவது நியாயப்பிரமாணத்தோடு இணைக்கப்பட்டதை குறித்து, இங்கே இணைக்கப்படுகிற காரியத்தை குறித்து பேசப்படுகிறது. And what happened in the cross? சிலுவையில் என்ன நடந்தது? And what will happen in our life after the cross? சிலுவைக்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது? I feel basically this simple passage as such an expository of the entire cross what Jesus Christ carried on Golgotha. இந்த அற்புதமான சம்பவத்தின் மூலமாக சிலுவையினுடைய முழுமையான அர்த்தம், கொல்கதா மலையிலே நடந்த காரியத்தினுடைய முழுமையான விவரம் இங்கே நமக்கு தெரிகிறது. Fourth verse, 4ஆம் வசனம், therefore my brethren, you also have become dead to the law through the body of Christ. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி. See, listen, Paul says if you if husband and wife, if any one of you are dead, then you are released from the marriage. You can choose anybody, and that's not an adulterous work. அதாவது கணவனும் மனைவியாக வாழுகிற பொழுது கணவனோ மனைவியோ யாரோ ஒருவர் மரித்து போவார்கள் என்றால் மற்றொரு பெண்ணோடு அல்லது ஆணோடு திருமணம் செய்து கொள்வது அது விபச்சாரம் அல்ல. But if they are still alive, that another affair becomes an adulterous work. ஆனால் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த ஒரு மறுபடியும் திருமணத்தை குறித்து யோசிப்பது அது விபச்சாரத்திற்குரியதாக விடுகிறது. Are you all understanding the scene now? நான் சொல்லுகிறது உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்குகிறதா? And Paul now brings the same explanation to the cross and what Jesus Christ did for you and me on the cross. பவுல் இந்த சம்பவத்தை கொண்டு சிலுவைக்கு கொண்டு வந்து ஒப்பிட்டு பேசுகிறார். He says by Jesus Christ being dead on the cross, it simply means to the law where you and I were married, now the law is dead. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த காரியத்தின் நிமித்தம் நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தோடு திருமணம் செய்திருந்தோம். அவர் மரித்ததினாலே நியாயப்பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையிலே இனி நாம் திருமணம் செய்து கொண்ட நியாயப்பிரமாணம் நம் மீது ஆளுகை செய்ய முடியாது. The law had a claim of sin in our life because it made sin very knowledgeable. அதாவது நியாயப்பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்து கொண்டிருந்தது. காரணம் பாவத்தை அது வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. Are
you with me now? என்னோட இருக்கிறீங்களா? It gave you such a knowledge that all these things are sin, and we were exposed to sin, and we were sinners because we know that it was sin. இதுவெல்லாம் பாவம் என்பதை அறியப்படுத்துவதற்கு தெரியப்படுத்துவதற்கு நியாயப்பிரமாணம் நமக்கு அது எடுத்து காண்பித்தது. The law has brought every living human being and everything under sin. நியாயப்பிரமாணம் இந்த பூமியிலே வாழுகிற எல்லா ஜீவராசிகளை பாவத்திற்குள்ளாய் கொண்டு வந்து விட்டது. And now what happened on the cross? இப்ப சிலுவையில் என்ன நடந்தது? To what you and I were married to the law, now the law is dead on the cross. ஏதோடு நீங்களும் நானும் திருமணம் செய்து கொண்டோமோ நியாயப்பிரமாணத்தோடு சிலுவையில் அந்த நியாயப்பிரமாணம் மரித்து விட்டது. That is why Jesus said, I came to fulfill the law. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். Jesus did not say law is bad. இயேசு நியாயப்பிரமாணம் தவறானது என்று சொல்ல வரல. Oh, law is just an accident. No, no. இல்ல நியாயப்பிரமாணம் ஏதோ ஒரு விபத்து இல்ல அப்படி கிடையாது. Law is a special edition that the entire humanity knows that they fall under sin. நியாயப்பிரமாணம் என்பது ஒரு விசேஷமாக தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அதுதான் இந்த உலக மனுஷருக்கு ஒரு காரியத்தை தெரிவிக்கிறது, எல்லாரும் பாவிகள் என்று. And now God sent the Lord Jesus Christ to be as a form of law to be dead on the cross. இப்போ இயேசு கிறிஸ்துவை நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக நிறைவேற்றி அதற்காக சிலுவையிலே மரித்து அதிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி இயேசுவை அனுப்புகிறார். When Jesus Christ shed his blood and gave up his last breath on the cross, it was simply a meaning that you are dead. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்ததன் மூலமாக ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார், நாம் மரித்திருக்கிறோம். Hallelujah. In other words, வேற ஒரு வார்த்தையிலே, to the law what you and I were married, now the law is dead. That means you and I are free. எந்த நியாயப்பிரமாணத்திற்கு நீங்களும் நானும் திருமணம் செய்து கொண்டிருந்தோமோ அந்த நியாயப்பிரமாணத்திற்கு சிலுவையில் இயேசுவினுடைய மரணத்தின் நிமித்தம் இரத்த சிந்துதலின் நிமித்தம் நாம் மரித்து விட்டோம். அது நம்மை விட்டு விலகி விட்டது. The sin has no claim upon us. இப்போ பாவம் நம் மீது எந்த ஒரு கிளைம் வைத்துக் கொள்ள முடியாது. Curse has no claim on us. சாபம் நம் மீது எந்த கிளைம் வைத்துக் கொள்ள முடியாது. Because that relationship has been broken legally. காரணம் லீகலாக அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. Many people have a problem after coming to Christ. They are still stuck with the problem of curse and demons and sickness and sin and all the generational stuff. They don't realize something what Paul has spoken. கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு அநேகருக்கு பல பிரச்சனை பாருங்க. சிலருக்கு சாப பிரச்சனை, சிலருக்கு பரம்பரை சாப பிரச்சனை, பல விதமான பிசாசினுடைய போராட்டங்கள், வியாதிகள், பாவங்கள், பல பிரச்சனைகள் அவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகும் இருக்கிறது. அது ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. Why? Because they don't understand what Paul has written. பவுல் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை அவர்களுக்கு புரியல. Paul says what happened on the cross. When you say a Christian, you simply mean that the relationship with the law in your life is no more evident. சிலுவையிலே என்ன நடந்தது என்பதை பவுல் இங்கே விவரித்து சொல்லுகிறார் என்றால், உங்களுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் இருந்த அந்த உறவு திருமணத்தின் உறவை போல அந்த உறவு இருந்தது, அது துண்டிக்கப்பட்டது. You are free. நீங்கள் விடுவிக்கப்பட்டீர்கள். You cannot be identified in that same husband. அந்த ஒரு கணவன் நியாயப்பிரமாணம் என்னுடைய கணவன் என்ற விதத்திலே நீங்கள் வந்துட்டு இனி ஐடென்டிஃபை பண்ணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Let me read that, complete that verse. வாசிக்கிறேன் பாருங்க. That you may be married to another, to him who was raised from the dead, that we should bear fruit to God. நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். Hello. Big thing is happening now. பெரிய காரியம் இங்கே நடக்கிறது. God is cancelling a marriage and beginning a new marriage. கர்த்தர் ஒரு திருமணத்தை துண்டித்து போட்டு மற்றொரு திருமணத்தை துவங்கி வைக்கிறார். Hey, every time you do this marriage, wow, it's very important, you know. அதாவது ஒரு திருமணத்திலே நீங்கள் வந்துட்டு கொடுக்கிற வார்த்தைகள் மிக முக்கியமானது. You know, they say in goodness, in life, in tears, in joy, and all those things. You are stuck with that person. அதாவது நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் எல்லாவற்றிலும் என்று சொல்லி வார்த்தை கொடுக்கும் பொழுது அந்த நபரோடு போய் மாட்டிக்கிறோம் பாருங்க. You are stuck, that's all. அங்க
மாட்டீங்க? Why you saying those wow? ஏன் அந்த ஓவோ சொல்றீங்க? Oh, you saw that the girl and the boy and everything was beautiful in coffee day and everything was beautiful when you had a long drive. But now when you're doing the wow, something is coming there. காபி டேல காபி குடிச்சப்போ கார்ல ரொம்ப லாங் டிரைவ் எல்லாம் போயிட்டு வந்தப்போ எல்லாம் நல்லா தான் இருந்தது. When you share ice cream and you eat, when you have coke half off, everything is good. ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்ட பொழுது நல்லா இருந்தது. கோக்க ஒரே கிளாஸ்ல குடிச்ச பொழுது நல்லா தான் இருந்தது. During marriage, important covenant is coming. ஆனா திருமணத்திலே ஒரு மிக முக்கியமான உடன்படிக்கை நடக்கிற வேளையிலே In goodness, in tears, in joy, in poverty, in riches. See, so many things there. That's only marriage. கண்ணீரிலே, நன்மையிலே, தீமையிலே, ஐஸ்வரியத்திலே, தரித்திரத்திலே பல காரியத்தை சொல்றோம் Brother, பாருங்க. after I got married, I became poor. What to do? Brother, You cannot do anything. திருமணம் ஆன பின்பு ஏழை ஆயிட்ட என்ன பண்றது? ஒண்ணும் செய்ய முடியாது. Some people are feeling very sad today. சிலருக்கு சோகம் தான் பாருங்க இன்றைக்கு. என்னடா, Oh, after I got married, all my money went away. நான் திருமணம் செய்து கொண்டேன் பிரதர், திருமணம் செய்து கொண்ட பிறகு எல்லாம் பணம் போயிடுச்சு. Other person say, brother, I'm just thinking to break up the marriage, brother. பிரதர், திருமணமே வேணாம் விட்டுறலாம்னு யோசிக்கிறேன். I don't understand. You are breaking a covenant. நீங்க ஒரு உடன்படிக்கை உடைக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. But God broke it legally. ஆனால் தேவனோ நியாயமாக உடைத்தார். He did not break it emotionally. அது ஏதோ ஒரு உணர்ச்சி ரீதியாக உடைக்கல. The same thing happened for you and me. உங்களுக்கு எனக்கு அதுதான் நடந்தது. The law put you under curse and sin and conscience and so many things. You and I are gone for life. நியாயப்பிரமாணம் நம்மை பாவத்திலும் சாபத்திலும் குற்ற உணர்விலும் வைத்து விட்டது. ஜீவனற்றவர்களாக இருந்தோம். God said, all right, let me clear it right. தேவன் சொல்லுகிறார், சரி இத கிளியர் பண்ற பாரு. Let me bring that person whom they are married to in the fleshly form and let me kill him on the cross. யாரோடு இந்த மனுக்குலம் திருமணம் செய்து கொண்டிருக்கிறதோ அவரை மாம்ச உருவத்திலே கொண்டு வந்து சிலுவையிலே அவரை நான் கொன்று போடுகிறேன். They are free. ஆகவே இவர்கள் The sin cannot claim you anymore. இன்றைக்கு வியாதி உங்களை, பாவம் உங்கள் மீது ஆளுகை செய்யாது. Now what is happening? என்ன நடக்கிறது? God is giving you a choice. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கிறார். That you may be married to another. நீங்க இன்னொருவரோடு திருமணம் செய்து கொள்ளலாம். To who? யாரோடு? To the one who was raised. யார் உயிரோடு எழுந்தார் உங்களுக்காக அவரோடு. Not to the one who was nailed. சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டார் அல்ல, அவரோடு அல்ல. To the one who raised. யார் உயிரோடு எழுந்தார் அவரோடு. Hallelujah. Hallelujah. And the Lord says தேவன் that சொல்லுகிறார், you may give fruit unto the Lord. நீங்கள் தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும்படியாக. Amen. This is what we have to understand today. இதுதான் இன்றைக்கு புரிஞ்சுக்கணும் பாருங்க. You and I are legally free because of the cross. நீங்களும் நானும் நியாயமாக விடுவிக்கப்பட்டோம் சிலுவை நிமித்தம் நியாயப்பிரமாணத்திலிருந்து. Not over. முடியல. You and I got to make a decision to stay with the resurrected one. நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் எடுத்து உயிர்த்தெழுந்த தேவனோடு இருக்கும்படி அவரோடு இருக்கணும். It says that we may give fruit. நாம் கனி கொடுக்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It's a continual process of you being with the resurrected one. தொடர்ந்து உயிர்த்தெழுந்த தேவனோடு இருக்கிற தொடர் வேலை அது. It is not a finished work, it is a continuing work. அது முடிந்த வேலை அல்ல. உங்களை பொறுத்த மட்டும் அது தேவனோடு இருந்து நீங்கள் தொடர்ந்து அவரோடு இருக்கும் பொழுது அப்படி கனி கொடுப்பீர்கள்.